சம்பந்தி என்ன இதெல்லாம்? இது வந்து ஏசி, இது வந்து பாத்தீங்கன்னா டிவி, இது வந்து வாஷிங் மிஷின், அது ஃபேன், அத பேர் போட்டுருந்தே. உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்கு? என்ன ஞாபகம் வந்துருச்சா? வந்துருச்சு. நான் கங்கா கல்யாணத்துக்கு ஒண்ணு பெருசா செய்யவே இல்லைங்களா, அதான் பெருசா ஒரு தொகை வந்துச்சு, அதான் பெருசா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஓகே, ஆனா எல்லாம் ரெண்டு ரெண்டா வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே? அதான் சம்பந்தி, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, நாங்க வாங்கிட்டேன். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா? நல்ல ஆஃபரா இருக்கே. அந்த கடை ஊத்திக்கும். ஐயோ, டேய் சொல்லுங்கடா. சரிங்க சார். சிவசனா, சாரிண்ணா, டிராஃபிக்ண்ணா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய் போய் செக் பண்ணுங்கடா. சரிங்க சார். அண்ணா, மொத்தம் 4.5 லட்சம், 50,000 கழிச்சது போக மீதி 4 லட்சம் முடிங்க. டேய் பொருளெல்லாம் வண்டியில ஏத்துங்க. டேய் நில்றா தம்பி, வாங்க இங்க வா. வாங்க வா. என்ன வா. என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணா சிவசேனா, சார் இப்படி கேக்குறாரு. சார்கிட்ட எதுவும் சொல்லையா நீங்க? அவர் சொல்ல மாட்டாருப்பா, நீ சொல்லு. அது ஒண்ணும் இல்ல சார், இந்த பொருட்கள் எல்லாம் ஓனி யூஸுக்கு வாங்கின மாதிரி கடைக்கு போய் இஎம்ஐல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து எங்க கிட்ட சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஓ, அதுக்கப்புறம் சார் நாங்க பொருளை எடுத்துக்கிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு கையில பணத்தை கொடுத்துருவோம். ஓஹோ, இப்படி ஒரு திருட்டு வேலை இருக்கா? இருக்கிற பொருட்களோட மொத்த மதிப்பு 4.5 லட்சம் ரூபாய் சார். நாங்க 50,000 ரூபாய் எடுத்துட்டு மிச்சம் 4 லட்சம் ரூபாவை அண்ணன் கிட்ட கொடுத்துட்டோம். நீங்க தான் பாத்தீங்களா சார்? சிவசேனன் தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பார் சார். பொருட்களோட அமௌண்ட்டை பொறுத்து அவருக்கு தனியா கமிஷன் கொடுத்துருவோம் சார். டேய் பொருளை சீக்கிரம் நிறுத்துங்க. தம்பி, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. இந்த பொருள்லாம் கொடுக்கறதுக்கு இல்ல, நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு போயிடுங்க. சரி வா. கிளம்புங்க. டேய் வாங்கடா. பெருசு பொழைக்க தெரியாத ஆளா இருப்பார் போல. இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்டா போச்சே. ஏய் வண்டி ஏறா. ஏன் உனக்கு அசிங்கமா இல்ல? பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல அவங்கள யூஸ் பண்ணி இப்படி ஒரு மோசடி பண்ணிருக்க. நியாயமா உன்னை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். சம்பந்தி, உன்னை புடிச்சு கொடுத்தா இவங்களும் மாட்டுவாங்க, என் குடும்ப மானமும் போயிடும். அதனாலதான் உன்னை சும்மா விடுறேன். உழைச்சு நேர்மையான வழியில சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே உனக்கு தோணாதா? ஏன் உனக்கு இந்த குறுக்கு புத்தி? ஆமா, இவ்வளவு பணம் உங்களுக்கு எதுக்குடா? அது வந்து கடங்காரன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான்னு மாப்பிள்ள ரொம்ப சங்கடப்பட்டாரு. அதனாலதான் போச்சு. போட்டு கொடுத்துட்டாரா? ஏற்கனவே திட்டுவாரு, இதுல இது வேறையா? வீட்டுக்குள்ள வந்த கடங்காரனை விட நீ மட்டமான மனுஷையா. அவனை கூட ஒரு வகையில மன்னிக்கலாம், உனக்கு மன்னிப்பே கிடையாதியா. உன்னோட ஃப்ராடு பித்தலாட்டம் இதெல்லாம் உன்னோட வச்சுக்க. இந்த குடும்பத்துக்குள்ள ஏதாவது சிக்கலை இழுத்து விட்டு தொலைச்சு கட்டிடுவேன். போயா. அதுல சம்பந்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, மரியாதை கெட்டு போயிடும். போயா. ஏண்டா
அவருக்கு தான் அறிவு இல்ல, உங்களுக்கு எங்கடா போச்சு புத்தி? மாப்பிளையை திட்டாதீங்க கங்கா, சம்பந்தி. மரியாதையா அந்த ஆளு போ சொல்லு, என்ன கொலகாரன் ஆக்கிடாத போ. போங்கப்பா. டேய் அருள் வாடாங்க. அப்பா எந்த கடையில இருந்து வாங்கினீங்க? எல்லா பொருளையும் ரிட்டர்ன் பண்ணும். போன் பண்ணு, பண்ணுங்கடா. கொடு. ஹலோ வணக்கங்க, நான் கஸ்தூரி இல்லத்திலிருந்து பேசுறேன். ஆமா ஏமா, நான் வீட்டுக்கு உடனே வரணும்னு சொன்னது எவ்வளவு சரியா போச்சு பாத்தியா? எவ்வளவு தப்பு நடந்திருக்குன்னு. ஏமா இவங்க புத்தி இப்படி போகுது? விடுங்கப்பா, அவங்கள நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இவன்லாம் ஒரு மனுஷன் கேடி. என் சம்பந்திமா. அப்பா, நான் உங்களுக்கு காஃபி போட்டு வரேன். கொண்டா, காஃபி கண்டிப்பா தேவை. பாத்தியா கஸ்தூரி, யோ சண்முகம் வெளியே வாயா. என்ன தம்பி? என்ன தம்பி, இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சும்மா நடிக்காதயா தம்பி. பாவ போட்டு வீட்டு வாசல்ல கடப்பட இடம் கொடுத்தா எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறியா? ஐயோ வேண்டாம் போடா. ஐயோ தம்பி கொன்னுறேன். யோ நீயும் உன் பிள்ளையும் எங்க அப்பாவுக்கு விசுவாசமா இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக நாங்க பண்றதுல போட்டு கொடுத்துட்டு இருக்கியா? தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல தம்பி. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. யோ நான் ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கல, நீ தப்பானவன் நான் சரியா தான் புரிஞ்சிருக்கேன். உன்னெல்லாம் வாசல்ல கடப்பட விட்டதே தப்பு. முதல்ல கடையை காலி பண்றேன். தம்பி, வேண்டாம் தம்பி. உங்க அப்பனும் நீங்க எங்க அப்பங்கிட்ட போட்டு கொடுப்பீங்க, அதை பார்த்து அமைதியா இருக்கணுமாடா? தம்பி தம்பி இதெல்லாம் என் வீட்டு வாசல்ல இருக்க கூடாது. முதல்ல எடுத்து கிளம்புங்கடா. தம்பி தம்பி, கடவுள் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது தம்பி. என்ன நம்புங்க தம்பி. ஆமாண்ணே, சொன்னா புரிஞ்சுக்கோங்கண்ணே, கோவப்படாதீங்க. ஏய், உங்க நடிப்பு பார்த்து எங்க அப்பாவை நான் ஏமாறலாம், ஆனா நான் ஏமாற மாட்டேன். ஒழுங்கா சொல்லும் போது எல்லாத்தையும் எடுத்து கிளம்புங்க. ஏய், வேண்டாம் தம்பி. தம்பி தம்பி என்ன தம்பி? போய். அண்ணா, 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 வேண்டாண்ணே. அண்ணே, பொறுக்கிட்டு போங்கடா. எடுத்து தம்பி தம்பி அப்படியே ஓடி போயிடுங்க. அண்ணா, வேண்டாண்ணே. வேண்டாம் தம்பி. அண்ணா, நான் சொல்றேன் தம்பி, கேளுங்க. வேண்டாம் தம்பி. அண்ணா, அண்ணா, அண்ணா. தம்பி, அண்ணா, வேண்டாம் தம்பி. விட்டுருங்க அண்ணா. தம்பி தம்பி அண்ணா, அண்ணா, அண்ணா. வேண்டாப்பா. ப்ளீஸ், நான் விட்டுருங்க அண்ணா. தள்ளுங்கடா. தள்ளுங்கடா. எங்க பொழப்பே போயிடும் தம்பி. அண்ணா, அண்ணா, வேண்டாம் தம்பி. ப்ளீஸ், நான் விட்டுருங்க. சொன்னா கேளுங்க அண்ணா. அண்ணா. ஐயோ வேண்டாம் தம்பி. அண்ணா, 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 ப்ளீஸ் அண்ணா. தம்பி. அண்ணா, அண்ணா, சொன்னா ஐயா. புரிஞ்சுக்கோங்க அண்ணா. தம்பி, தம்பி, அண்ணா, அண்ணா, வேண்டாம் வேண்டாண்ணா, ப்ளீஸ் அண்ணா. தம்பி. அவங்கடா. ஏய், போடா. ஐயோ தம்பி. ஐயோ கேட்டு அண்ணா, 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 அண்ணா. வேண்டாம் விடுடா. தம்பி. ஏன் தம்பி? அண்ணா, அண்ணா, சொன்னா கேளுங்க அண்ணா. விட்டுருங்க ஐயோ அண்ணா. நம்புங்க தம்பி. அண்ணா. தம்பி தம்பி. ரெண்டு பேரும் ஓடி போயிடணும். அண்ணா, 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 சொன்னா கேளுங்க அண்ணா. அண்ணா, அண்ணா, விட்டுருங்க அண்ணா, அண்ணா, அண்ணா. தம்பி வேண்டாம் தம்பி. அண்ணா, அண்ணா, ப்ளீஸ் நான் வேண்டாண்ணா. தம்பி தம்பி வேண்டாம் தம்பி. சொல்ல கேளுங்க தம்பி. தம்பி 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 உங்க கால்ல வேணாலும் விழுறேன். விட்டுருங்க தம்பி. வேணாம் தம்பி. யோ, போயா. இந்த ஆளை இழுத்துட்டு போ. அண்ணா, 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 அண்ணா. ஐயோ தம்பி வேண்டாம் தம்பி. அண்ணா, அண்ணா, சொன்னா கேளுங்க தம்பி. சொன்னா கேளுங்க அண்ணா. புரிஞ்சுக்கோங்க தம்பி அண்ணா. தம்பி. நான் இது இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லைண்ணா. தம்பி, நான் புரிஞ்சுக்கோங்க எதுவும் அண்ணா. சொல்ல தம்பி. நம்புங்க தம்பி. ஐயோ ஐயோ. அப்பா, அப்பா. ஐயோ தம்பி. அண்ணா, 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 அண்ணா. நான் சொன்னா கேளுங்க அண்ணா, அண்ணா. தம்பி தம்பி வேணாம் தம்பி. தம்பி அண்ணா, அண்ணா. கேட்கிறேன் வேண்டாம். அண்ணா, அண்ணா, வேணாம், தம்பி விட்டுருங்க அண்ணா. தம்பி எடுத்து கூப்பிட்டு கேட்கிறேன் தம்பி. ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நடிக்க வசீரா? வேண்டாம். ஐயா என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல ரவுடின்னு நினைப்பா? இந்த ஆள் போன் பண்ணி சொல்லி தானே நீங்க வந்தீங்க. சண்முகம் ஒண்ணு எனக்கு போன் பண்ணல. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு உங்க அண்ணி தான் ஓவரா ஆக்ட் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு உங்க அண்ணி எங்களை ஓவரா உபச்சாரம் பண்ணா. அப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அதான் திரும்பி வந்தேன். கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க. தப்பெல்லாம் உங்க பேர்ல வச்சுக்கிட்டு ஒரு பாவம் மரியாதை அப்பாவிங்க கிட்ட உங்க ரவுடித்தனத்தை காட்டுறீங்களா? போட. சண்முகத்தை கடை போன சொன்னது நான். அவனை காலி பண்ணக்கூடிய அதிகாரம் உங்க யாருக்குமே கிடையாது. போங்கடா. டேய் வாடா. என்ன மன்னிச்சிரு சண்முகம். ஐயா என்னங்கய்யா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு. பிள்ளைங்க தப்பு பண்ணா பெத்தவங்க மன்னிப்பு கேட்டுதான் ஐயா என்ன ஐயா மன்னிச்சு. வேண்டாயா. இல்லையா சின்ன தம்பி ஏதோ கோவத்துல பண்ணிடுச்சு. விடுங்கய்யா. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க ஐயா. சரி வா, எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் வா. ஐயா வேண்டாங்க ஐயா. நான் பாத்துக்கிறேன் ஐயா. துக்குடா.
பார்த்து. ஐயா விடுங்க, நாங்க பாத்துக்கோங்க. ஏன் உனக்கு அசிங்கமா இல்ல? பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல அவங்கள யூஸ் பண்ணி இப்படி ஒரு மோசடி பண்ணிருக்க. நியாயமா உன்னை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். சம்பந்தி, வீட்டுக்குள்ள வந்த கடன்காரனை விட நீ மட்டமான மனுஷையா. அவனை கூட ஒரு வகையில மன்னிக்கலாம், உனக்கு மன்னிப்பே கிடையாதியா. மரியாதை கெட்டு போயிடும். போயா. ஏண்டா அவருக்கு தான் அறிவு இல்ல, உங்களுக்கு எங்கடா போச்சு புத்தி? மாப்பிளைய திட்டாதீங்க சம்பந்தி. மரியாதையா அந்த ஆளு போ சொல்லு, என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போ. என்னாச்சு இவருக்கு? டீயும் அப்படியே இருக்கு, தண்ணியும் அப்படியே இருக்கு. பாருடி உன் அப்பாவ, உன் மாமனார் பேசுனதை கேட்டு எப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறாரு. வந்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல, ஒரு வார்த்தை கூட பேசல, தனியா உட்காந்துருக்கிறாரு. உன் அப்பாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும் இல்லம்மா. என்ன நடந்தாலும் கலகலகலன்னு பேசிட்டு இருப்பாரு. இப்படி வாயை அடைச்சு போய் உட்காந்துருக்கிறாரு. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல இவரை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. மாமா சாரி மாமா. என்னதான் இருந்தாலும் அப்பா உங்களை அப்படி பேசிருக்க கூடாது. எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த மனுஷன் பண்ணது தப்பாவே கூட இருக்கட்டும், அதுக்காக பொண்ணு கொடுத்த சம்மந்தியும் கூட பார்க்காம இப்படியே நாக்க புடுங்குற மாதிரி பேசுவாரு. உங்க மாமா அப்படி என்னதாங்க தப்பு பண்ணிட்டாரு? நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு தானே அப்படி பண்ணாரு. ஆனா உங்க அப்பா கொஞ்சமாவது அதை யோசிச்சு பார்க்க வேணாம்? ஏன் அவருக்கு தான் கோவம் வருமா என்ன? இந்த மனுஷனுக்கு கோவம் வராதா? அவர் சாப்பிடுற சாப்பாடு தானே இந்த மனுஷனும் சாப்பிடுறாரு. இவருக்கு ரோசா இருக்காதா என்ன? மத்தவங்க மனசையும் உங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசணும்பா. இதோ பெத்த பொண்ணுக்காக இந்த மனுஷன் எல்லாத்தையும் பொறுத்து பொறுமையா திரும்பி வந்திருக்கிறாரு. வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ள இப்படி முடங்கி போய் உக்காந்துருக்கிறாரு. இந்த நிலைமையில இவரை பார்க்கும்போது எனக்கு ரத்த கண்ணீரே வர மாதிரி இருக்குதுப்பா. போதும், கொஞ்சம் உன் திருவாய மூடுறியா? இல்லைங்க, மான அவமானத்துக்கு பயந்து நீங்க இப்படி முடங்கி கிடக்கிறது எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? மான அவமானத்துக்கு பயந்து நான் முடங்கி கிடக்கிறேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? நான் சொல்றேனா? நீ சொன்னியே மான அவமானம், இத பத்தி எல்லாம் யோசிச்சு முடங்கி கிடந்தா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. அத புரிஞ்சுக்க முதல்ல. மாமா அப்ப எங்க அப்பா பேசுனதுக்கு மாப்பிள, நீங்க அதை நினைச்சு ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. அவர் பேசுனதெல்லாம் நான் இந்த காதுல வாங்கி அந்த காதுல அங்கேயே விட்டுட்டு தான் வீட்டுக்கே வந்தேன். அப்பா, அப்போ மாமா பேசுனதுல உண்மையிலேயே உங்களுக்கு வருத்தம் இல்லையா? என்னம்மா நீ அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? மான அவமானத்தை பத்தி எல்லாம் ஜெயிக்க பிறந்தவன் யோசிக்கவே கூடாது. நம்ம போக்கஸ் எல்லாம் ஜெயிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். இப்ப என்னோட யோசனை எல்லாம் பிளான் ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. 4 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றது? போலியா டெத் சர்டிபிகேட் எப்படி வாங்குறது? வீட்டை எப்படி விக்கிறது? இத பத்தி தான் இருக்கு. எடுத்த காரியத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பிரேக் ஆயிருச்சே. அடுத்த ஸ்டெப்பை எப்படி வைக்கலாம்னு டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். வேற எந்த வகையிலையும் இந்த சிவசு முடங்கி போய் உட்கார்ந்துட மாட்டான். மாப்ள, நடந்ததை விடுங்க, அடுத்த மூவ் என்னன்னு சொல்லுங்க.
நீங்களே சொல்லுங்க மாமா. டெத் சர்டிபிகேட் வாங்கினா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய் நாம நினைச்சதை அடைய முடியும். பணத்துக்காக நான் சொன்ன ஐடியாவை உங்க அப்பாக்கு எடுத்து விட்டாரு. அதனால நீங்களும் உங்க தம்பியும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி 4 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாமாவால ஐடியா மட்டும்தான் கொடுக்க முடியும், அமௌண்ட்டை கொடுக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட இல்ல. சரி மாமா, நான் யோசிக்கிறேன். அப்பா பேசினது உங்களுக்கு ஒன்றும்? அட என்ன மாப்பிள, அப்படி என்ன அவர் பேசிட்டாரு? நீங்க கிளம்புங்க. சரி மாமா, நாங்க வரோம். அப்பா நீ போமா. மாப்பிள ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் சொன்ன 4 லட்சத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணிருக்க மாப்பிள, மறந்துடாதீங்க. பாக்குறேன் மாமா, வரேன். ஹாய் டூட். என்ன சீஸ் திடீர்னு இந்த பக்கம்? ஈஸ்வலா ப்ரோவும் மாமும் தான் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு வருவாங்க. இப்போ நீங்க 2 பேரும் பேரா வந்திருக்கீங்க. டேய், உன்னை இப்ப கேட்டாங்களாடா? என்ன பேரா வந்திருக்கீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஆடாம அசையாம நிக்கிறானு பத்தியா? எப்படித்தான் உங்க அம்மா இவனை வந்து 10 மாசம் ஆடாம அசையாம பெத்தாலோ தெரியல. அப்பா சும்மா இருங்கப்பா. டேய் அம்மாவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். வரேன். ஜஸ்ட் மினிட் ப்ரோ, தள்ளுங்க. உள்ள வாங்க. அவசரத்துல பிறந்தவனே. என்னடி என்னடி இவ்வளவு அவசரமா எதுக்கு உள்ள போறான்? எனக்கு என்னங்க தெரியும்? சீஸ், ஆகாஷ் பர்த்டேக்கு என்னோட கிஃப்ட். கேக் கட் பண்ண உடனே கீழ இருக்கிறத மறக்காம எடுத்து அவனுக்கு போட்டு விடுறேன். நான் பார்ட்டி கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணுவேன், அதுக்காக தான் சொல்றேன். பாத்தி அவன் தம்பிய, அவன் மருமகனுக்காக செயின் வாங்கிட்டு வந்திருக்காண்டி. டேய் ஓபன் பண்ணுடா. எத்தனை பவுனு, என்ன டிசைன் பாக்குறேன், ஓபன் பண்ணு. வெயிட் மம்மி, ஐ நோ உன்னோட கியூரியாசிட்டி எனக்கு புரியுது. இரு. டாடா. வாட் டூட், gift எப்படி இருக்கு? இது ஆகாஷ் கழுத்துல போட்டு விட்டா சும்மா எப்படி இருக்கும்? இது ஒரு செயின்னு வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. ஏண்டா, நாய் கழுத்துல போட வேண்டிய செயினை என் பையன் கழுத்துல போடணுமா? நீ போட்டுக்கோ, உனக்கு தான் நல்லா இருக்கும். வாங்க. சிஸ், உன் புருஷன் இன்னும் அப்டேட் ஆகாம இருக்காரு, போய் அப்டேட் பண்ணு போ. ஐயோ ஏண்டா? நீயுமா? அம்மாடி ப்ரோ, நீங்க சொல்லுங்க. டேய் டேய், யாரும் பார்க்காத நேரத்துல பங்களா வீட்டு நாய் கழுத்துல இருந்து திருடிட்டு வந்துட்டேன். ஏன்டா இப்படி பண்ற? பாவண்டா அந்த நாய். கிஃப்ட கூட தெஃப்ட் பண்ற ஒரே ஆள் நீதான்டா. இவரும் இன்னும் அப்டேட் ஆகலாமா? டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? எத்தனை தடவை ஃபோன் பண்றது? ஃபோன் போட்டா ஃபோன் எடுக்க மாட்டே நீ? மச்சான் ஏன்டா கத்துற? வாடா அப்படி. ப்ரோ கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி மச்சான், நான் பாத்துக்கிறேன். டேய் எங்கடா போற? சொல்றேன் வா மச்சான். என்னடா சொல்ல போற நீ? இந்த பாரு உனக்கு அவள்தான் ஃபோன் எங்கடா இருந்து? மச்சான் உன் கோவம் எனக்கு புரியுதுடா. நீ ஃபோன் பண்ணும்போது அட்டன் பண்ண முடியலடா, ஒர்க்ல இருந்தடா. சின்ன வயசுல எனக்கு காது குத்தியாச்சுடா, மறுபடியும் நீ குத்தாத. இல்ல மச்சான், நீ தான் பார்த்தல்ல. எத்தனை வாட்டா உனக்கு கால் பண்றது? ஃபோன் அட்டன் பண்ண முடியாதா? ஃபோன் பண்ணும்போது நீ வேலை பார்த்துட்டே இருந்தியா? இல்ல மச்சான், பார்க்கலடா. அதெல்லாம் விடுறா, என் ஃபோனை கூட நான் கிளம்புறேன். ஃபோனு வீட்ல இருக்கு மச்சான். வீட்ல இருக்கா? அது ஃபோனு அண்ணனோட டிரால வச்சிருக்கேன். அவ அதை பூட்டிட்டு வெளியே போயிருக்கான். ஏய் ஆமா மச்சான், அண்ணன் வேலையா வெளியே போயிருக்கான்டா. அதான் போனை உங்ககிட்ட கொடுக்க முடியல. தபார் போய் சொல்லாதடா, உண்மையை சொல்லு. போனை எதனா வித்துட்டியா என்ன? ஐயோ மச்சான், நான் போய் எப்படி பண்ணுவேனா? சத்தியமா நான் அந்த மாதிரி பண்ணல மச்சான். அப்ப போனை திருப்பி கொடுக்கறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அதான் சொன்னல, அண்ணன் தான் பிரச்சனை. அண்ணன் வந்துட்டா, வந்ததை எடுத்து கொடுத்துறேன் மச்சான். அப்படி பார்க்காதடா, ப்ராமிஸாடா. டிராவெல்லாம் உடைக்க முடியாது மச்சான்.
உண்மையை தானே சொல்ற? என்கிட்ட போய் சொல்லலையே. உங்ககிட்ட போய் பொய் சொல்லணும்டா, ப்ராமிஸாடா. சரி, நாளைக்கு என் கைக்கு ஃபோன் வரணும். நீ கொடுக்குற. சரிடா மச்சான்.